வாழ்க்கையில் என்ன வேணாலும் மாறும். ஆனால் இந்த ஷூவை தட்டிட்டு போகிற பழக்கம் மட்டும் மாறாது. சின்ன வயசுலேருந்தே அப்படியே பழகிடுச்சு. ஷூ போடும்போது ஷூவில் பாம்பு தேள் ஏதாச்சும் இருக்குன்னு தட்டிட்டு போடுவீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. டே 15 ஆஃப் கெட்டிங் மை லைஃப் டுகெதர். இன்னைக்கு தூங்கி எழுந்திரிச்சோன்னே அப்படியே வண்டி எடுத்துட்டு வாக்கிங் போகலாம்னு ஏதாச்சும் நியூ லொக்கேஷன் தேடினேன். எதுவும் செட் ஆகாமல் திருப்பி பார்க்குக்கே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கும் வழக்கம் போல் 6000 ஸ்டெப்ஸ் வாக்கிங் போனேன். 300 கலோரிஸ் பர்ன் பண்ணியிருக்கேன். வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் மீலில் ஒரு சிக்கன் பேட்டி பர்கர் தான் எடுத்துக்கிட்டேன். என்னடா டயட்டுங்கிறான சிக்கனு பர்கர் எல்லாம் சாப்பிட்றானேன்னு நினைக்காதீங்க. இந்த பர்கர்ல ஜஸ்ட் 455 கேலரிஸ் தான் இருக்கு. 42 கிராம்ஸ் புரோட்டீன் இருக்கு. ஃபைபர் 1 கிராம் தான் இருக்கு. கேலரிஸ் கம்மி, வெறும் 455 கேலரிஸ் தான். அதனால இது மாதிரி பர்கரை ஹெல்த்தியா எண்ணெய் இல்லாம ஏர் ஃப்ரையர்ல சிக்கனை செஞ்சு லைட்டா பண்ணை டோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். நம்மளால எல்லா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்க முடியாது. நமக்கு பிடிச்சதை நம்ம கேலரி டெஃபிஷியட்குள்ள ஏற்ற மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். அப்புறம் நைட்டு மில்க்கு பிளஸ் முஸ்லி தான் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் வேற எதுவும் சாப்பிடல. ஏன்னா எனக்கு இன்னைக்கு லைட்டா டவுட் ஆயிடுச்சு. நிறைய இந்த பன்ல பர்கர்லாம் சாப்பிட்டதுனால கேலரிஸ் அதிகமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா 1600 கேலரிஸ் சாப்பிட்ருக்கேன். 300 கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கேன். இன்னைக்கும் 1100 கேலரிஸ்க்கு மேலேவே டெஃபிஷியட்ல இருந்து இந்த டேவை வெற்றிகரமாக முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டேல பார்ப்போம்.